பாத்ரூம்குள்ள எப்பவுமே 2 பைப் இருந்துச்சுன்னா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தெரியுமா? குளிக்கிறதுக்காக பாத்ரூம்குள்ள பைப்பை திறக்க போகும்போது டப்புன்னு ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. எங்க பாத்தீங்களா, இந்த பாத்ரூம்ல 2 பைப் இருக்கு. சுடு தண்ணிக்காக ஹீட்டர் கனெக்ஷன் இருந்தா மட்டும்தான் பொதுவா இப்படி 2 பைப் வைப்பாங்க. பட் நார்மலாவே இதே மாதிரி 2 பைப் வச்சுக்கிறது எப்பவுமே நல்லது. ஒரு பைப் மட்டும் இருக்கும்போது இதுக்கு கீழே பக்கெட் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஓடி போய் கையெல்லாம் கழுவணும்னா அந்த தண்ணி அப்படியே அந்த பக்கெட்ல தான் விழும். அதுவே பக்கத்துல இன்னொரு பைப் இருந்துச்சுன்னா அந்த பக்கெட் இருக்க சைடு நம்ம போவே வேண்டாம் இல்லையா? இதுலயே வந்து கை கழுவுறதோ கால் கழுவுறதோ மூஞ்சி கழுவுறதோ என்ன வேணா பண்ணிக்கலாம். அந்த பக்கெட்டை நான் தள்ளி வச்சுட்டு கழுவிப்பேனே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, பாத்ரூம் கட்டும் போதே ஒரு முறை மட்டும் நம்ம பண்ற வேலையில பல முறை நம்மளோட வேலை எவ்வளவோ ஈஸியாகுது. இதுக்கு பெரிய செலவும் கிடையாது. ஒரு குழாய்க்கு பொதுவா ஒரு பைப் வரும், அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா சின்னதா இன்னொரு ஃபிட்டிங் போட்டு 2 பைப்பா போட போறீங்க, அவ்வளவுதான். இதை இன்னும் சீப் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு குழாயை மட்டும் இதே மாதிரி ஸ்ட்ராங்கா போட்டுட்டு இன்னொரு குழாயை ஜென்ரலா பிளாஸ்டிக்லயே போட்டுக்கலாம். சப்போஸ் 2ல ஏதாவது ஒரு பைப் அடைச்சிக்கிச்சுன்னா கூட இன்னொன்னு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இதுவே ஒரு பைப்பா இருந்து அடைச்சிக்கிச்சுன்னா அதை சர்வீஸ் பண்றதுக்குள்ளே போதும் ஆயிரும் இல்லையா? எப்பவுமே ஸ்மார்ட்டா யோசிங்க.